பாரும மருமகளே, தொத்து வியாதி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பி ஓடி போயிட்டாங்க. ஆமாங்கத்த, தொத்து வியாதினா எல்லாருக்குமே பயம்தானே. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுதாகர் அங்க வந்தான். அப்பா, நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. சரோஜா தேவி, ஜானகி மாதிரி நல்லா நடிக்கிற பொம்பளைங்க. போதும் நிறுத்துங்க, எங்க கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா வைதேகி, நீங்க 2 பேரும் நாடகம் ஆடுறது மட்டும் இல்லாம என்னையும் நாடகம் ஆட வச்சீங்க பாத்தீங்களா, அதான் பெரிய விஷயம். பேசினதெல்லாம் போதும், எனக்கு கீரை குழம்பும் கருவாடும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, போய் செஞ்சு கொடுங்க. ஆமாண்டா சுதாகர், நீயும் ரொம்ப நல்லா சமைக்குவியே. சமையல் செஞ்சு செஞ்சு எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு நீ செய். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நான் சமைச்சு கொடுக்கறேன். அப்படி சொல்லி சுதாகர் சமையல் அறைக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சான். அவன் சமைக்கிற வாசனை ரொம்ப கமகமானு வந்துகிட்டு இருந்துச்சு. அத்தை, உங்க புள்ள சமைக்கிற வாசனை எவ்வளவு கமகமானு வருது பாருங்க. ஆமாமா, அவன் ரொம்ப நல்லா சமைக்குவான். அவனுக்கு சமையல் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஆனா அவன் என்னை விட ரொம்ப நல்லாவே சமைக்கிறான். அம்மா, வைதேகி, சீக்கிரமா வாங்க, சுட சுட சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. வரோண்டா. வைதேகி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏங்க, நீங்க மட்டும் சமையல் போட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கீங்க தெரியுமா? ஆமா மருமகளே, என் புள்ளைய என்னன்னு நினைச்சிட்டேன், அவன் ரொம்ப நல்லா சமைக்குவான். ஐயோ, போதும் போதும், ரொம்ப புகழாதீங்க. அதுக்கப்புறம் என்னையே சமைக்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். சரி சாப்பிடுங்க. எங்க எப்பவுமே வேண்டாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள், அவ்வளவுதான். இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. தொத்து வியாதின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து போன அஞ்சலிக்கும் கிழவிக்கும் ஒரு யோசனை வந்தது. எனக்கு என்னவோ அந்த சாரதா மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆமாம் பாட்டி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. தொத்து வியாதின்னு சொல்லி இருந்தா இந்நேரத்துக்கு நம்மளுக்கும் வந்திருக்கும்ல. ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகலையே, அதுக்குதான் சொல்றேன். ஆமா பாட்டி. சரி, இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம். நம்ம யாருன்னு காட்டலாம். வாங்க, இன்னைக்கே கிளம்பலாம். சரிங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கே கிளம்பலாம். நம்ம யாருன்னு காட்டலாம். சரி, சீக்கிரமா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வினோதுகிட்டயும் விஷயத்த சொல்லிடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வினோத் வந்தான். இப்படி அவங்க 3 பேரும் சாரதா வைதேகி வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவு தட்ட சத்தம் கேட்டது. அப்பதான் சாரதாம்மா புளியோகரைய செஞ்சு ரெடியா வச்சிருந்தாங்க. மருமக வருவா அப்படின்னு. யார் இது கதவை தட்டுறது? போனவங்க போன மாதிரி திரும்பி வந்துட்டாங்களா? ஐயோ அப்படின்னு அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு போய் கதவை திறந்தவ ஆச்சரியப்பட்டா. ஐயோ, என்ன இது, போனவங்க போற மாதிரி போய் திரும்பி வந்துட்டாங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? பாட்டி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தை, நாங்க ஊருக்கு போனோம்ல, அங்க யாருக்காவது தொத்து வியாதி வந்துரும் அப்படின்னு திரும்பி இங்கேயே வந்துட்டோம் அத்தை. உள்ள வரட்டுமா? நல்லதாச்சுமா, நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டா. வினோத் உள்ள வந்து அந்த வாசனைய பார்த்து, பெரியம்மா, என்ன சமைச்சிருக்கீங்க? கமகமன்னு வாசனை வருது. ஒண்ணு இல்லப்பா, புளியோகரை சமைச்சிருக்கேன், அவ்வளவுதான். என்னது, புளியோகரையா? நீங்க புளியோகரை ரொம்ப நல்லா செய்வீங்கன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. சரி சரி, ரொம்ப பசி எடுக்குது, முதல்ல சாப்பாடு கொடுங்க. வந்து உக்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து உக்காந்தாங்க. உடனே எல்லாருக்கும் பரிமாறுனா. அவ்வளோதான், குண்டாவே காலி ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட்டுக்கு போன வைதேகியும் அவளோட புருஷனும் வீட்டுக்கு வந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்த வைதேகி அவங்கள பார்த்த உடனே வார்த்தையே பேசுறத நிறுத்திட்டா. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன், தூக்கம் வருது. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு தூங்குறதுக்காக போனாங்க. என்ன அத்தை, ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்துட்டாங்க? ஆமாமா, இவங்க என்ன பண்ணாலும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்காங்க. ஆமாங்க அத்தை, இந்த தடவை ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவங்க வராத மாதிரி செஞ்சிடணும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், ஏதாவது ஒரு யோசனைய சொல்லுமா. இங்க பாருமா வைதேகி, நீ போடுற பிளான்ல இவங்க மறுபடியும் இல்ல. இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. சரிங்கத்த, இந்த தடவை நல்ல பிளான யோசிக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா. இப்படி 2-3 நாள் ஆச்சு. அவங்க வீட்லயே இருந்தாங்க. வைதேகிக்கு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து போதும்னு ஆயிடுச்சு. இப்படி ஒரு நாள் வைதேகி, அஞ்சலி, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து நான் எங்கேயுமே போல. வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது, உங்க ஊருக்கு போலாமா?
நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வாங்க, கண்டிப்பா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போகும்போது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே, என்ன அஞ்சலி, வைதேகி உங்க வீட்டுக்கு வரேன்னு ஆசையா கேக்குறா, நீ வேண்டான்னு சொல்ற? இல்ல பாட்டி, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே? பாருங்க பாட்டி, எனக்கு இந்த வீட்ல இருந்து போர் அடிக்குது. அதனாலதானே அஞ்சலி கிட்ட கேட்டேன். இல்லனா நீங்களாச்சும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அப்ப பாட்டி, ஐயோ இவ என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாளே, என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இவளுக்கு யாரு சமைச்சு போடுறது? நம்மளால முடியாது. பேசாம அஞ்சலி கிட்ட பேசி அவ வீட்டுக்கே அனுப்பி விட்டுறலாம். எப்படியாவது அஞ்சலி கிட்ட பேசி ஆகணும். என் வீட்லயே ஒண்ணு இல்லாம தானே இங்க வந்து தங்கி இருக்கேன். பாட்டி, பாட்டி, என்ன பாட்டி, நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. ஏமா அஞ்சலி, வைதேகி இவ்வளவு தூரம் கேக்குறா, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எல்லாரையுமே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போமா, ஏமா முடியாதுன்னு சொல்ற? அட, என்ன இந்த கிழவி விடவே மாட்டேங்கிறா. சரி வைதேகி, எல்லாரையுமே கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இல்ல, ஒண்ணு இல்ல. கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் தான் ஆகணும். இப்படி சாரதம்மா அஞ்சலி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தன்னோட மருமக கிட்ட, அம்மா வைதேகி, நல்லா பிளான் போட்டமா. சரி, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நம்மளும் அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி அஞ்சலி வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்தாங்க. அஞ்சலி, எனக்கு களியும் மட்டன் குழம்பும் வேணும். சரிக்கா, செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இவங்களுக்கு வெறும் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இது இல்லாம கறி சாப்பாடு வேறையாம் அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சமையலறைக்கு சமைக்கிறதுக்காக போனா. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே சமையல் எல்லாம் முடிச்சு எல்லாரும் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்தாங்க. கிழவி எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க அதிகமா சாப்பிடுவா. அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ, ஏமா அஞ்சலி, இப்ப மட்டன் குழம்பு வச்சுட்டல, சாயங்காலத்துக்கு சிக்கன் குழம்பு வை. சிக்கன் குழம்பா? ஐயோ, என்னடியம்மா அந்த மாதிரி சத்தம் போடுறேன்? நான் என்ன சொன்னேன்? எங்களுக்காகலாம் ஒண்ணு வேண்டாம். அந்த பாரு, அந்த கிழவிக்காகயாவது செய். சரிங்கத்த அப்படின்னு அஞ்சலி மனசில்லாமையே சொன்னா. இப்படி பேசிக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அஞ்சலி பசி எடுக்குதுன்னு வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்தா. எதுலயுமே ஒண்ணும் இல்ல, எல்லாமே காலியா இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இவங்க ஒரு நாளுக்கு என் வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னதுக்கே என்கிட்ட இவ்ளோ காசு செலவாயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்குன்னு நான் என்ன பண்றது? இப்படி 3-4 நாள் ஆச்சு. அஞ்சலிக்கு சமையல் செய்யறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா வைதேகி சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கிழவி மட்டும் சாப்பிடுறது தூங்குறதுன்னு அஞ்சலி வீட தன்னோட வீடாவே மாத்திக்கிட்டாங்க. அத்தை, இன்னும் எவ்வளவு நாளும் தான் இவங்க வீட்லயே இருக்கிறது? 1 நாள் 2 நாள்ல பரவாயில்ல, இப்ப 1 வாரமே தாண்டி போச்சு. எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. ஆமாமா, எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து இவங்க இப்படி பண்ணாங்கன்னு நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து இப்படி பண்றது தப்புதான். இப்பவாவது அஞ்சலிக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கோம். ஆமாத்த, எனக்கும் பிடிக்கல. நம்மளும் நாளைக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்னு மாமியார் மருமக 2 பேரும் முடிவெடுத்தாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். மழைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு. பானை செய்யற புச்சையவுக்கு மழை வந்தாவே ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் மண்ணு அதிகமா கிடைக்குமே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்த மல்லையா, என்னடா புச்சையா, வீட்டுக்கிட்டே வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்க போல. ஆமாண்டா, மழை வரும்போது பானைய வெளியே தூக்கிட்டு போய் விற்க முடியாதுல்ல, அதனாலதான் வீட்டுக்கிட்டே வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லடா, உக்காந்த இடத்துலயே வியாபாரம் செய்யற. சரி சரி, என்னோட கதை இருக்கட்டும். நீ என்ன இன்னைக்கு விறகு உடைக்க போலியா? ஏய், இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்டா. இப்ப போய் விறகு உடைக்க சொன்னா எப்படிடா விறகு உடைக்கிறது? அதுதான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். என்ன மல்லையா அப்படி சொல்ற? வேலை செய்ய எப்பவுமே சோம்பேறித்தனம் படக்கூடாது. உனக்கு என்னப்பா, உக்காந்த இடத்துலயே வேலை செய்வேன். எனக்கு சொல்லு, எங்க மரம் இருக்குன்னு பார்த்து விறகு ஒடிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கணும். மல்லையா, உன்ன மாதிரி சோம்பேறியா இருந்தா அவ்வளவுதான். நான் மழை வரும் அப்படின்னு முதல்லயே நிறைய மண்ணை கொண்டு வந்து பானை செய்யறதுக்காக வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன். எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம வேலை செய்யறவன் நீ. ஆனா நான் மழை வரும்னு தெரிஞ்சே 3 நாளுக்கு முன்னாடியே மண்ணை கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டா முன்னாடி கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கலாம். நீ கூட இப்பவே காட்டுக்கு போய் நிறைய விறகுங்களை உடைச்சி கொண்டு வந்து சேர்த்து வச்சேன்னா மழையில கொஞ்சம் அதிக லாபத்துக்கு விக்கலாம். அது உனக்கும் நல்லது தானே? புச்சையா, போதண்டா,
நிறுத்து, எவ்வளவுதான் பேசுவ. சரி, நான் இன்னும் கிளம்புறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்புனா மல்லையா. சரிடா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. இவன் ஒரு தடவை கஷ்டப்பட்ட மட்டும்தான் கஷ்டத்தோட அருமை இவனுக்கு புரியும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, புச்சையவோட அதிகம் சம்பாதிச்சு காட்டியே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க என்னோட பேரை சொல்லணும். அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் காட்டுக்கு போனான். காட்டுல இருக்கிற பெரிய பெரிய மரங்களை பார்த்தான். இப்படி அவன் கண்ணுக்கு ஒரு பெரிய மரம் கடிச்சது. பரவாயில்ல, இந்த மரம் பெருசா இருக்கு, இத உடைச்சாவே போதும் இன்னைக்கு. அட, என்ன இது, இவ்வளவு பெரிய மரத்துல ஏறவே முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. சரி, சின்ன சின்ன மரங்களை உடைச்சிட்டு போறேன் அப்படின்னு சின்ன சின்ன மரங்களை பார்த்து தேடி உடைக்க ஆரம்பிச்சான். பரவாயில்ல, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன மரங்களை உடைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் விறகு உடைக்க ஆரம்பிச்சான். இப்படி விறகுங்களெல்லாம் உடைச்சு உடைச்சு அத சந்தைக்கு கொண்டு போய் வித்து அன்னைக்கு அதிக லாபத்தை சம்பாதிச்சான். இப்படி மல்லையா கர்வமா புச்சையா கிட்ட போய், டே புச்சையா, இங்க பாத்தியா இன்னைக்கு நான் எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு. இப்படி மல்லையா அவன் சம்பாதிச்ச காசை புச்சையாவுக்கு காட்டினான். மல்லையா, பரவாயில்லடா, இன்னைக்கு நல்ல லாபத்தை தான் சம்பாதிச்சிருக்க. இதே மாதிரி எப்பவுமே வேலை செஞ்சா அதிகமா லாபம் வரும். போதும் போதும், இன்னைக்கு நீ எவ்வளவு சம்பாதிச்ச? ஐயோ, நான் எங்கடா சம்பாதிக்கிறது, இன்னைக்கு யாருமே இங்க வரவே இல்லை, இன்னைக்கு எனக்கு வியாபாரமே ஆகல. என்னவோ அப்படி பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்னவோ பார்த்தா ஒரு பானை கூட விற்காம சம்பாதிக்கவே இல்ல. எப்பவுமே நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் வியாபாரம் நடக்குமா என்ன? ஒவ்வொரு நாளும் வியாபாரம் ஆகும், ஒவ்வொரு நாளும் வியாபாரம் ஆகாது. சரி சரி, என் பொண்டாட்டி மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் பொருளுங்களை வாங்கிட்டு வர சொன்னா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிடா, சரி, நான் இன்னும் கிளம்புறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான். மல்லையா என்னோட நண்பன்னு அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொன்னேன். ஆனா அவன் இன்னைக்கு நல்லா காசு சம்பாதிச்சுட்டு வந்து எனக்கே புத்தி சொல்றான். இதுதான் என்னோட நிலைமை. இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு அவனோட வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் மல்லையா பணத்தை எடுத்துட்டு பொண்டாட்டி கிட்ட போனான். இப்போ அவனோட பொண்டாட்டியான ராமலம்மாவ, ராமலம்மா, என்னடி பண்ற, வாடி இங்க. ஓஹோ, பரவாயில்லையே, இன்னைக்கு நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. எப்படி நீ கூட என்னோட சோம்பேறித்தனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ கூடனா வேற யாராவது இத பத்தி பேசினாங்களா? அந்த புச்சையா இருக்கிறான்ல, அவன் காலையிலேயே என்ன பார்த்து ஏதேதோ புத்தி சொன்னான். நானும் இன்னைக்கு போய் நிறைய விறகு வெட்டி பணத்தை சம்பாதிச்சேன். ஆனா சாயங்காலம் வந்து பார்த்தா அவன் ஒரு பானையை கூட விக்கல. இங்க பாத்தியா இன்னைக்கு எவ்வளவு விறகு வச்சு நான் பணத்தை சம்பாதிச்சிருக்கேன்னு. போதும் போதும், நிறுத்துறீங்களா? அந்த புச்சையா அண்ணன் சொன்னது உண்மைதானே? நீங்க எப்பவுமே இந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டீங்களே, அவங்க உங்களுக்கு புத்தி சொன்னது நல்லதாச்சு. ஓஹோ, உனக்கு அவனோட பைத்தியம் பிடிச்சிருக்கா? முதல்லயே கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சா நம்மளுக்கும் நல்லது தானே. சரி, இப்போ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போறியா, இல்ல எனக்கு சாப்பாடு கொடுக்க போறியா? எனக்கு பசி எடுக்குது, முதல்ல வந்து சாப்பாடு கொடு. அதான் நான் சொன்னேனே, சாப்பாடு சாப்பாடுன்னு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற வேலைதான். இதுக்கப்புறம் பாருங்க எப்படி படுத்து தூங்குவீங்கன்னு. போதும் போதும், நிறுத்து, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி மல்லையா வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குனான். இப்படி மல்லையா 2-3 நாள் வரைக்கும் எந்திருக்கிறது, படுத்து தூங்குறது, சாப்பிடுறதுன்னே இருந்துட்டான். ஆனா புச்சையா ரொம்ப தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புச்சையா கிட்ட வெளியூர்ல இருந்து வியாபாரி வந்து, என்னப்பா புச்சையா, சொல்லுங்க ஐயா, யார் நீங்க? நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பானைங்க வேணும், உங்ககிட்ட பானைங்க இருந்தா கொடுங்க, நான் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கறேன். ஐயா, உங்களை பார்த்தா பெரிய பணக்காரங்க மாதிரி தெரியுது, சொல்லுங்க ஐயா என்ன வேணும்? இங்க பாருப்பா, எனக்கு ஒரு 100 பானை வேணும், அது கூட இன்னிக்கே வேணும், காசு வேணா கொஞ்சம் அதிகமா கொடுக்கறேன், கொடுக்க முடியுமா? அப்போ புச்சையா ஆச்சரியப்பட்டு, என்னங்க ஐயா சொல்றீங்க, 100 பானை வேணுமா? ஆமாப்பா, வேணனா விலை கொஞ்சம் அதிகமாவே வாங்கிக்க. ஐயா இல்லங்க ஐயா, எனக்கு ஒரு பானைக்கு 5 ரூபா கொடுத்தா போதும், அதுக்கு மேல 1 ரூபா கூட வேண்டாம், நான் இன்னைக்கே பானையை கொடுக்கறேன். சரிப்பா, இந்தா எடுத்துக்கோ, உன் பானைக்கேத்த மாதிரி காசு அப்படின்னு அந்த வியாபாரி காசை கொடுத்த உடனே புச்சையாவும் காசை வாங்கிக்கிட்டு பானைய அவருக்கு கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். நான் முன்னாடியே பானை செஞ்சு வச்சதுனால ரொம்ப நல்லதாச்சு. எங்க பாட்டி முதல்லயே சொன்னாங்க, எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு. இன்னைக்கு நான் அப்படி இருந்ததுனால தான் பணத்தை சம்பாதிச்சிருக்கேன்.
இந்த பக்கம் புச்சையாவோட நண்பனான மல்லையா 3 நாள் ஆனாலும் விறகு ஒடிக்க போகவே இல்ல. அன்னைக்கு காலையில எதிர்ச்சி விறகு ஒடிக்க போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து ஜோரா விடாம மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்பா, எப்படியோ இன்னைக்கே மழை வந்துகிட்டே இருக்கு. என்னாலையும் விறகு ஒடிக்க போகவே முடியாது. நான் நல்லபடியா படுத்து தூங்குறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மல்லையா படுத்து தூங்குனா. இப்படி 3-4 நாள் ஆனாலும் விடாமையே மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடி ராமலம்மா, சமைக்கலையா? காய்கறி இருந்தா தானங்க சமைக்க முடியும். காய்கறி இல்லனா மார்க்கெட்டுக்கு போய் எடுத்துட்டு வர வேண்டியது தானே. இப்படி ஒரே தடவை இல்லைன்னு சொன்னா எப்படி? நீங்க சம்பாதிச்சுக்கிட்டு வந்து கொடுத்த காசு அன்னிக்கே காலி ஆயிடுச்சு. இன்னும் காசுன்னா எங்க போறது? அப்போ இப்ப சாப்பிட எதுவுமே இல்லையா? இந்த மாதிரி மழையில வேலை கூட கிடைக்காதுடி. சரி, நான் போய் விறகு வெட்டி கொண்டு வரேன். இந்த மழையில எங்க போய் விறகு வெட்ட போறீங்க? பரவாயில்ல, விறகு வெட்டி கொண்டு வரலனா சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்னு மல்லையா காட்டுக்கு போனா. அட, என்ன இது, இந்த மழை இப்படியே பேஞ்சுக்கிட்டு இருக்கு. ரோடு வேற ரொம்ப சேரா இருக்கு. விறகு தூக்கிக்கிட்டு எப்படி இந்த ரோட்ல நடந்து போறது? அது இல்லாம மரம் எல்லாம் தண்ணி குடிச்சிருக்கோம். ராமலம்மா கிட்ட விறகு வெட்டி பணத்தை கொண்டு வரேன்னு வேற சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்றது? வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கும் போக முடியாது. அந்த புச்சையோட வார்த்தையை கேட்டிருந்தா இன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு ரொம்ப கவலையோட யோசிச்சுக்கிட்டு புச்சைய கிட்ட போனா. இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குறதுக்காக புச்சைய கிட்ட கடன் கேட்டு பார்க்கலாம் அவன் கொடுக்கறானான்னு. என்னடா மல்லையா, எப்படி இருக்க? எப்படி போகுது உன்னோட வியாபாரம்? என்னடா சொல்ற புச்சையா, மழை இருக்கிறதுனால 5 நாளா நானும் சோம்பேறியா விறகொடிக்கவே போல. இப்போ சாப்பிடக்கூட ஒண்ணுமே இல்ல. ராமலம்மா கிட்டயும் சண்டை போட்டு வந்திருக்கேன். ஐயோ மல்லையா, ஏன்டா இப்படி பண்ண? நான் தான் உனக்கு முதல்லயே சொன்னேனே. இப்ப பாத்தியா நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இதுக்குதான்டா நான் முதல்லயே கஷ்டப்படுன்னு சொன்னேன். சரிடா, இப்போ நீ கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் பணத்தை இருக்கு. நானும் உனக்காக அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். ரொம்ப நன்றிடா. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியண்டா. இந்த மாதிரி சோம்பேறிக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு எப்பவுமே தேவைடா. உனக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. சரிடா, என்கிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ உனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மல்லையாவும் அங்கிருந்து கிளம்புனா. இப்படி வழியில போகும்போது மல்லையா, அன்னிக்கே புச்சையாவோட பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. இதுக்கப்புறம் சோம்பேறியா வீட்டுல இருக்காம போய் வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். இப்படி மல்லண்ணா ஒவ்வொரு நாளும் விறகு ஒடிக்க போய் நிறைய பணத்தை சம்பாதிச்சு ரொம்ப நல்லா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி அவனோட சோம்பேறித்தனம் அவனை விட்டு தூரமாச்சு.